வணக்கம், வெல்கம் பேக் டு தீப்ஸ் vlog. எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு vlog வந்து அப்படியே மலையோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் vlog பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு வந்து இந்த வெயிலை சமாளிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூ டிப்ஸ் ஷேர் பண்ணியிருந்தேன். நம்ம ஷேர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிலே அடிக்கல. இப்படி தான் அப்பப்போ மழை பெய்யுறது, க்ளவுடியாக இருக்கிறது, அப்படி தான் இருக்குது. எனிவேஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே, ப்ராப்ளி நீங்கள் சாட்டர்டே வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. நேற்று தான் அந்த வீடியோ ஃபிலிம் பண்ணது. ஸோ சூப்பராக வந்து மழை பெஞ்சிட்டு இருக்குது. வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது இல்லையா? அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஈரோடு 2-3 வீக்ஸ் முன்னாடி ஈரோடு வந்து இந்தியாவிலே 3rd place இருந்துச்சு. ஆனால் வெயில் பயங்கரமாக தான் இருந்தது அந்த டைமில். ஸோ பாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே ஓகே ஆகிடுச்சு எல்லாமே. ஸோ வந்து இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மழை பெய்யுது. 2-3 days அப்பப்போ மழை பெஞ்சுது. பட் இன்றைக்கி வந்து நல்லாவே பெஞ்சிட்டு இருக்குது. ஓகே, ஸோ மழை பார்த்தது தான் சந்தோஷமாக இருக்குப்பா. நல்லா மழை பெய்யறதுனால ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸ் செய்யலாமா அப்படின்னு தோணுச்சு. சரி, ஸ்ப்ரிங் ரோல் செய்யலாம் அப்படின்ட்டு. அடா என்ன ஒரு மழை பாருங்க. விக்கி வந்து மழை பயங்கரமாக ரசித்து கொண்டிருக்கிறாள். விக்கி, ஸோ விக்கி சீக்கிரமாக ஸ்ப்ரிங் ரோல் செய்யுங்க மம்மின்றா. நான் மணி ஒரு 4:30 மணி ஆகட்டும், அதுக்கப்புறம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆமாம், டைம் கிட்டத்தட்ட 1 hour மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. ஐ திங்க் ஆல் ஓவர் தமிழ்நாடு இப்படியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு என்னது விடிய மழை பெய்யும் போல இருக்கு. ஸோ இந்த லீவில் வந்து நீங்களாம் கிட்ஸை எப்படி வீட்டில் வச்சு சமாளிக்கிறீங்கன்னு தெரியல. நான் வந்து விக்கி கொஞ்சம் ஷாக் ஆகிட்டா. நான் வந்து பார்த்தீங்கன்னா காலைல ஒரு 2 hours தான் ஸ்க்ரீன் டைம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ப்ளே பண்ண விட்டுருவேன். அதுக்கப்புறம் மறுபடியும் என்னடா நான் தான் எடுத்து அந்த பக்கம் வைக்கலான்னு ட்ரை பண்ணேன். அந்த பக்கம் பால்கனியில் வைக்கலான்னு ட்ரை பண்ணேன். ஆனால் அதை கழட்டி தான் வைக்க முடியும் போல. ஆக்சுவலாக இந்த ஊஞ்சல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஆனால் எனக்கு இங்கே இருக்கிறத விட கிச்சன்லேருந்து இருக்கிற பால்கனியில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆமாம் அதை ஆல்ரெடி உடச்சிட்டேன். இது பார்த்து. ஸோ இந்த இடத்துல இந்த இடம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஃப்ரீயாக தான் இருக்குது. இந்த இடத்துல வச்சுட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால ட்ரை பண்ணேன். ஆனால் அது கழட்டி தான் வைக்க முடியும் போல இருக்குது. சரி, நைட்டு ஹஸ்பண்ட் வரட்டும், அதுக்கப்புறமா வந்து மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டேன். அதுதான் வந்து விக்கி கேட்குறா. சரி விக்கி மழை வந்து சூப்பராக பெஞ்சிட்ருக்கு. உங்களுக்கு என்ன ஸ்நாக் வேண்டும்? ஸ்ப்ரிங் ரோல்ஸ். நாங்கள் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டோம் 2 days முன்னாடியே. இன்னைக்கு ஃப்ரைடே வந்து ஸ்ப்ரிங் ரோல்ஸ் செய்யலான்ட்டு. உனக்கு ஸ்ப்ரிங் ரோல்ஸ் பிடிக்குமா? ஓகே, ஸ்ப்ரிங் ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஷீட்டு ஆல்ரெடி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ அந்த ஷீட்டு யூஸ் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போலாம் ரெடிமேடாக வந்து ஈஸியாக கிடைக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஷீட்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணாலும், ஸோ நம்ம யூஸ்வலாக பஜ்ஜி போண்டா அது வந்து ரெகுலரான ஸ்நாக்காக இருந்தாலும் சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ரோல் சமோசாஸ்லாம் செய்கிறதுக்கு அந்த ஷீட்ஸ் வாங்கி வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு எப்போ வேணால் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்நாக்ஸ், அதுவும் மழை பெய்யும் போதுலாம் வந்து சூப்பராக செய்யலாம். ஸோ ஸ்ப்ரிங் ரோலுக்கு வந்து ரொம்ப சிம்பிளுங்க. முட்டைக்கோஸ், கேரட், வெங்காயம், அப்புறம் குடமிளகாய் வேணும். குடமிளகாய் இல்லை என்கிட்ட, பட் நீங்கள் இருக்குன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பவுலில் வந்து இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சாஸஸ்லாம் ஆட் பண்ணுவோம், அதுலேயும் சால்ட் இருக்கும் அதனால். ஸோ இப்போ சாஸஸில் வந்து நான் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேஸ்வான் சாஸ், அப்புறம் ஸ்வீட் சில்லி சாஸ் அது 1 டேபிள் ஸ்பூன், க்ரீன் சில்லி சாஸ் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கிட்ஸ்க்கு செய்யறதுனால ரொம்ப ஸ்பைசி வேணாமே அப்படின்ட்டு ஸ்வீட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஈஸி. ப்ளஸ் இதில் வந்து நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போடுறோம். அதே போல் டீப் ஃப்ரை பண்ணுறது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு டீப் ஃப்ரை பண்ண மாட்டோம். அதனால் வந்து ஓரளவுக்கு கிட்ஸுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிட வைக்க இந்த ஸ்ப்ரிங் ரோல் வந்து ஒரு நல்ல ஐடியா. ஸோ இந்த ஷீட்ஸ் நீங்கள் வீட்லேயும் செய்யலாம். பட் நான் லாஸ்ட் வீக் வாங்கிட்டு வந்திருந்தேன், அதை யூஸ் பண்ணியே செய்ய போகிறோம். ஸோ இதை நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா ஒரு 2-3 hours முன்னாடியே, யூஸ்வலாக அது ஃப்ரீசரில் தான் வைக்கணும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணும் இந்த ஸ்நாக்ஸ் செய்ய போகிறீங்க அப்படின்னா. ஸோ 2-3 hours கழிச்சு தான் அப்போ தான் அவங்க அந்த ஷீட்டை வந்து பிரித்து எடுக்க முடியும். ஸோ ஒரு 10 sheets வேணால் 10 sheets மட்டும் எடுத்துகிட்டு மறுபடியும் ஃப்ரீசர்லேயே வச்சுருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டஃப் வந்து உள்ளுக்குள்ளே வச்சு ஃபஸ்ட்டு லைட்டாக அந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க க்ராஸாக. ஸோ இந்த ரோல் பண்ணதுக்கப்புறம் தான் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. சைடில் 2 பக்கம் எடுத்து உள்ளுக்குள்ளே நல்லா நீங்கள் டக்கின் பண்ணணும். கேப்பே இல்லாமல் இந்த மாதிரி டக்கின் பண்ணும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது அது ஓப்பன் ஆகாது. ஸோ மீன்வைல் ஒரு சின்ன பிளேட்லேயோ இல்லை பவுல்லையோ கொஞ்சமாக மைதா மாவு தண்ணி கலந்து பேஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து அந்த கடைசி எஜ்ஜு இருக்கு இல்லையா, அதில் அந்த பேஸ்ட்டு கலந்து நீங்கள் வந்து பேஸ்ட் இது வச்சு அப்படி ஸ்டிக் பண்ணிக்கலாம், ஒட்டிக்கலாம். ஓகே, ஸோ இன்னொரு தடவை காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டஃப் வச்சு ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடில் 2யுமே உள்ளுக்குள்ளே நல்லா டக்கின் பண்ணி அந்த எஜ்ஜில் வந்து அந்த பேஸ்ட்டு நீங்கள்
தடவிட்டு, நான் ஃபஸ்ட்டே பேஸ்ட்டு தடவிட்டு தான் ரோல் பண்ணுறேன். ஸோ அப்படியே அது வந்து ஒட்டிட்டிங்கன்னா முடிஞ்சுது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்கு. ஈவன் வந்து ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆக போகுது, அந்த டைமில் கூட நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்கூலுக்கு கூட ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். மேபி கொஞ்சம் கிறிஸ்பியாக இல்லாமல் போகும், பட் வெஜிடபிள்ஸ் நிறையா இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து கிட்ஸுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஸோ ஆயில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ஃப்ளேம்லலாம் வைக்க வேணாம். அந்த வார்ம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கும் அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் ஹாட்டாக இருந்ததுன்னா போதும். ஓகே, ஏன்னா இது ஷீட் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், அதனால் ரொம்ப மைல்டான டெம்பரேச்சரில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணாலே போதும். ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துடலாம். ஸோ நான் வந்து விகாஷ்னிக்கு 3, மிதுனுக்கு 2, அப்புறம் எனக்கு வந்து 1 மட்டும் செஞ்சுருந்தேன். ஸோ ஹஸ்பண்ட் வரத்துக்கு எப்படி இன்றைக்கி நைட் ஆயிரும்னு நினைக்கிறேன், அதனால் அப்போ வரைக்கும் செஞ்சு வச்சோனாலும் நல்லா இருக்காது. சரி, இன்னொரு நாள் வந்து வீட்டில் இருக்கார் அப்படிங்கும்போது செஞ்சுக்கலான்ட்டு அவருக்கு எதுவும் செய்யலை. ஸோ விகாஷ்னிக்கும் மிதுனுக்கும் செஞ்சாச்சு. மிதுன் பொறுமையாக சாப்பிடு. ஓய் ஓய், சூடாக இருக்கும் உள்ள. கிட்ஸ்க்காக தான் ஸ்பெஷலாக செஞ்சது. ஸோ நான் வந்து ஒரே ஒரு ஸ்ப்ரிங் ரோல் தான் சாப்பிட போகிறேன், கூட வந்து காஃபி. ஸோ தீஸ் டேஸ் வந்து முன்னெல்லாம் டெய்லி காலையில் ஒரு காஃபி, சாயந்தரம் ஒரு டீ குடிச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஏதாவது ஒன்று தான், காஃபியோ டீயோ, காலையிலையோ சாயந்தரமோ ஏதாவது ஒன்று மட்டும் தான் குடிக்கிறேன். ஸோ நம்ம வந்து டயட்டில் இருக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் சாப்பிடவே கூடாது தான் கண்டிப்பாக. சரி, ஒன்று இருக்குது, அதனால் ஒன்று மட்டும் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஸோ கொஞ்சமாக காஃபி வச்சுருக்கேன். ஸோ நம்மளும் காஃபி குடிக்காமல் டீ குடிக்காமல் இருப்போம், இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடாமல் வெயிட் லாஸ் பண்ணுவோம்னு நினச்சாலும் இந்த மாதிரி புதுசாக ஏதாவது ஒரு ரெசிபி ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கே டெம்ப்ட் ஆகிடும் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. ஸோ நானே வந்து இப்போல்லாம் இதர் ஒரு நாளைக்கு வந்து ஒரு டீ இல்லைனா காஃபி ஏதாவது ஒன்று தான் குடிக்கிறேன். ஸோ தட் சுகர் கன்சப்ஷன் கொஞ்சம் குறையும் இல்லையா, அதனால தான். ஸோ காஃபி வந்து ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. மழை பெய்யும் போதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான ஸ்நாக்காக இருக்கும். நம்ம ஆல்ரெடி சமோசா ரெசிபி போட்டிருக்கோம், ஸோ மறக்காமல் அதையும் கூட நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள், நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். இன்றைக்கி டின்னருக்கு நம்ம சூப்பரான ஒரு ஹெல்தி ப்ளஸ் ப்ரோட்டீன் ரிச் டின்னர் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம். வெயிட் லாஸில் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்கனாலும் இது ஒரு சூப்பரான ரெசிபி. என்னென்னா முளைக்கட்டின பயிறு யூஸ் பண்ணி நம்ம வந்து தோசை செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் நேற்றே பச்சை பயிறு ஒரு ஈவினிங் ஊற வச்சுட்டு நைட்டு பார்த்திங்கன்னா அதை ஒரு ஈரத்துணியில் கட்டி வச்சுட்டேன். அடுத்த நாள் காலையில் இந்த மாதிரி சூப்பராக ஸ்ப்ரவுட்ஸ் வந்துடுச்சு. ஸோ ஸ்ப்ரவுட் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 3 கப் இருக்கும். இதுக்கு வந்து 2 கப் அளவுக்கு அரிசி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஸோ ஊற வச்சுட்டு நீங்கள் சிம்பிளாக தோசை மாவு மட்டும் இருக்குதுன்னா அது கூடயும் நீங்கள் வந்து ஸ்ப்ரவுட்டை மட்டும் அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி தனியாக அரிசி ஊற வச்சு அரைச்சிக்கலாம். ஸோ இட்லி செய்ய முடியாது, பணியாரம், ஊத்தாப்பம் அந்த மாதிரி ஸ்பஞ்சியாக எதுவும் செய்ய முடியாது, பட் நீங்கள் தோசை, அடை அந்த மாதிரி செய்யலாம். ஓகே, ஸோ நான் அரிசியை தனியாக ஊற வச்சுட்டேன் ஒரு 2 மணி நேரம். ஸோ ரெண்டையுமே அரைச்சி ஆட் பண்ணிட்டேன். இதை வந்து ஓவர் நைட் வச்சிடலாம். ஒரு 4-5 மணி நேரம் இருந்ததுன்னா எப்பயும் போல் நம்ம தோசை மாவெல்லாம் புளிக்க வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி புளிக்கட்டும். அப்புறம் இதை யூஸ் பண்ணி நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தின்னாக ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கிறிஸ்பியாக வரும். நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சுக்கோங்க. கிட்ஸுக்குன்னா நீங்கள் நெய் ஊற்றிக்கோங்க, ஸோ தட் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப ஸ்பஞ்சியாக வராது, ஏன்னா அந்த ஸ்ப்ரவுட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன ஆகும்னா நீங்கள் இட்லி ஊத்தாப்பம்லாம் செய்யும்போது ஒரு மாதிரி உள்ளே ரொம்ப மாய்ஸ்ட்டாக இருக்கும், நம்மளுக்கு அந்த ஸ்பஞ்சி டெக்ஸ்சர் வராது. அதனால் பெட்டர் வந்து நீங்கள் இதை இந்த மாதிரி தோசை செய்யலாம், இல்லைனா அரைக்கும் போதே கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றி நல்லா கெட்டியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடைலாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறையா வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் போட்டு அடை செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் அடை மாதிரியும் கொஞ்சம் திக்காக அப்படியே ஊற்றிக்கலாம், தாளிச்சும் செய்யலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து கூடவே இன்றைக்கி காலையில் தக்காளி குருமா செஞ்சுருந்தேன், அது கூடவே இதை வந்து டின்னருக்கு சாப்பிட்டாச்சு. நல்லா ரெயின் வருதா? சூப்பரா இருக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து மண்டே, நாங்கள் க்ராசரிக்காக வெளியில் வந்தாங்க. வரும்போதே அப்படியே மழை பெஞ்சிட்டே இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே மழை பெய்யுது. நான் வந்து ஹஸ்பண்டை சொல்லிட்டேன் அப்படியே ஸ்லோவாக போங்க ஓகே, ஏன்னா அப்படியே 1 மந்த்தாக வெயில் அடிச்சு அப்படியே மாதிரி இருக்கு. ஐ திங்க் ஓவரால் தமிழ்நாடே நல்லா மழை நினைக்கிறேன், பட் ஈரோட்டில் லாஸ்ட் 1 வீக்கா டெய்லியுமே சூப்பராக மழை பெய்யும் போது அந்த இதுவே வேற, லைக் அப்படியே ஃபுல்லாக க்ளவுடியாக மாறிடுது எல்லா இடமும். ஸோ நாங்கள் இந்த தடவை மே மந்த் வந்து எந்த ட்ரிப்பும் புக் பண்ணல, இங்கேயே ஊட்டி மூணாலாம் தோத்துரும் போல இருக்கு, அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கு கிளைமேட். மழை பெஞ்சா யாருக்கு தாங்க பிடிக்காது, சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, வயசானவங்களா இருந்தாலும் சரி. அதுவும் இப்போ அடிச்சு கொளுத்திட்டு இருந்த வெயிலுக்கு மழை பெஞ்சா எல்லாத்துக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் பெருசாக குளிர்லாம் இருக்கிறது இல்லை, மழை பெய்யும் போது ரொம்ப தான் வேர்க்குது.
ஏன்னா ரொம்ப ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக ஆகிட்டதுனால நினைக்கிறேன். பட் எனக்கு இந்த மாதிரி மழை பெய்யும் போது காரில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன், நாங்கள் வந்து இந்த மாதிரி ஏதோ ஷாப்பிங் முடிச்சுட்டு நைட்டு சரி டாமினோஸில் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பிஸா வாங்கினோம். பார்சல் தான் வாங்கினோம், வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலான்ட்டு. பயங்கரமான மழை, ட்ரைவே பண்ண முடியாத அளவுக்கு. சரின்ட்டு அப்பயே அந்த இடத்துலையே கார் நிறுத்திட்டு அப்படியே மழையை ரசிச்சுக்கிட்டே காருக்குள்ளேயே உட்காந்து பீட்சா சாப்பிட்டோம். அதை நம்ம பிளான் பண்ணால் கூட அவ்வளோ என்ஜாய் பண்ண மாட்டோம். பட் அது திடீர்னு நடந்ததுனால அந்த மொமெண்ட் வந்து இன்னுமே ஞாபகம் இருக்குது. அது ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு, அந்த மலையில் உட்காந்து நல்லா சுட சுட பீட்சா சாப்பிட்டது. பட் இன்றைக்கி நம்ம அதெல்லாம் பண்ண போகிறதில்ல, வீட்டில் போய் தான் சாப்பிட போகிறோம். ஸோ ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பியாச்சு. விக்கி வந்து இந்த ஸ்ட்ராபெரி வச்சு லிசர்ட் டங்க் என்னைய ஸ்டார்ட் பண்ற லிசர்ட் டங்க் வச்சு லிசர்ட் டங்க் வச்சா இங்க. ஐயோ எனக்கே பயமா தான் இருக்கு. நீ நேத்து வச்சு இல்ல வாட்டர் மெலன் ஃபுல்லா சாப்பிட்டுட்டு அந்த சைடு தோலை திருப்பி இப்படி வச்சு டங்க் மாதிரி வச்சுட்டு வந்து என்னை பயப்படுத்தினீல்ல. ஓகேங்க. ஸோ கிட்ஸ் எல்லாம் வந்து நல்லா லீவை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உங்க வீட்லயும். ஸோ எங்கள் வீட்லேயும் வந்து 2 பேரும் என்ஜாய் பண்ணுறீங்களா? ஸோ நல்லா தூங்கி எழுந்திரிக்கிறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா டிவி பார்க்குறாங்க, கேம்ஸ் விளாடுறாங்க. இன்னொரு 2 வீக்ஸ் தான், அதுக்கப்புறம் ஸ்கூல். அதுவும் மித்தன் குட்டி வந்து கிரேடு 1. ஆமாம், இனிமேல் கிண்டர் கார்டன்லாம் கிடையாது, கிரேடு 1 போகிறீங்க. இனிமேல் ஃபுல் டே ஸ்கூல் உனக்கு. அக்கா கூட தான் வருவேன் நீ, சரியா? ஜாலி. இதோட அந்த vlog முடிஞ்சுது. ஹோப்ஃபுல்லி எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் கொடுத்துருங்க, சேனலுக்கு போதுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogஓட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே கனெக்டட் வித் தீப்ஸ் vlog. பை அண்ட் டேக் கேர்.